அமித்ஷா, மைண்ட் யுவர் டங். தெரிவோம் என்று சொல்வதற்கு உள்துறை அமைச்சருக்கு அவ்வளவு ஆணவமா? முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். திமுக கழகத்தை நாங்கள் இப்படி வீழ்த்துவோம் அப்படி வீழ்த்துவோம் என்று பத்திரிகைகளிலே ஒவ்வொரு கட்சியும் ஒரு அறிக்கை விடுகிறது. புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கிற கலைவுலகத்திலிருந்து வந்தவரும் சொல்லுகிறார், அவர் தமிழகத்தினுடைய பொது பிரச்சனைகள் எத்தனை பிரச்சனைகளிலே அவர் தலையிட்டார். தமிழகத்தினுடைய உயிரான பிரச்சனைகளில் எதையாவது எடுத்து அதற்காக முழுமையாக போராடி அதற்காக போராட்டங்களை நடத்தி நாடு தவறாமல் குரல் கொடுத்து அப்படி ஏதாவது சேவை செய்திருக்கிறாரா? கிடையாது. வெள்ளித்திரையிலே ஜொலித்திருக்கிறார், கலைத்துறையிலே விழுகிறார். நான் தனிப்பட்ட முறையில் அவரை நான் மதிக்கிறேன். அவர் ஒரு 15-18 ஆண்டுகளுக்கு முன்பு மதுரை விமான நிலையத்திலே நான் புறப்படுவதற்காக காத்திருப்போர் வரிசையிலே நாற்காலியிலே உட்கார்ந்திருந்த போது அப்பொழுதுதான் உள்ளே நுழைந்த அந்த கலைத்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சி ஆரம்பித்த அந்த சகோதரர் என்னை பார்த்த மாத்திரத்தில் இடத்திலே மரியாதை செய்து வணக்கம் அந்த பண்பாடு எல்லாம் நான் நேரடியாக அறிந்திருக்கிறேன். ஆனால் அரசியலில் ஒவ்வொருவரும் சொல்லுகிற கருத்து திமுக கழகத்தை அணியை எப்படி வீழ்த்த வேண்டும், அது நடக்காது, பலிக்காது. அவர்கள் யார் யாரோடு கூட்டி சேர்ந்தார்கள், யார் யாரையோ துணைக்கு அழைத்து வந்தார்கள், ஒரு காது நடக்காது. உள்துறை மந்திரி அமித்ஷா என்ற மனிதர் மிகுந்த கர்வத்தோடும் அகந்தையோடும் திமுக கழகத்தை துடைத்து எறிவோம் என்று சொல்லுகிறார். பெரியவரை இவரை விட 100 மடங்கு 1000 மடங்கு மரம் கொண்டவர்கள் என்று கருதியவர்களாலேயே திமுக கழகத்தை அசைக்க முடியும். அது ரத்த தியாகத்திலே வளர்க்கப்பட்ட எங்கும் கோட்டை. அதை உள்துறை மந்திரி நாட்டை அடக்கி பேசுகிறார். அமித்ஷா, மைண்ட் யுவர் டங், நாக்கு அடக்கி பேசுகிறார். உடைத்தெறிவோம் சொல்வதற்கு எத்தனை ஆண்டு 75 ஆண்டுகள் கடந்து விட்டது. திராவிட இயக்கத்திற்கு ரத்தமும் கண்ணீரும் வியர்வையும் சிந்தி பாதுகாக்கப்பட்ட அந்த இயக்கத்தை துடைத்தெறிவோம் என்று சொல்வதற்கு உள்துறை அமைச்சருக்கு அவ்வளவு ஆணவமா? ஒரு கால் நடக்காது. நாங்கள் பேசுறோமா? உடைத்தெறிவோம், அடியோடு அகற்றுவோம் என்று சொல்றோமா? கிடையாது. அப்படி சொல்ல மாட்டோம். ஒரு கட்சியை மதித்து பேச வேண்டும். ஒரு ஆளுகிற கட்சி 75 ஆண்டு கால திராவிட இயக்கம் பின்புலம் கொண்ட கட்சியை துடைத்தெறிவோம் என்று பேசுகிற அளவுக்கு வன்மம் இருக்கிறது, வெறுப்பு இருக்கிறது, RSS என்கிற கர்வம் இருக்கிறது. ஒரு காலம் இது இந்தியை எதிர்த்து வீதியிலே மாணவர்களின் ரத்தம் கொட்டப்பட்ட பூமி இந்த மதுரை. இந்த மதுரையில் தான் காளிமுத்துவும் காமராசும் தியாகராயனர் கல்லூரி மாணவர்களாக இருந்து கொண்டு அரசியல் சட்டத்தை எரித்தார்கள். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.